அதே மாதிரி நோன்புக்கு பரிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்றது சம்பந்தமாக சகோதரர் அல்தாஃபி அவர்கள் பேசினதை விமர்சனம் செஞ்சு பேசுனீங்க. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிகாரம் அந்த ஃபித்யா கொடுக்கிறது சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது அவருடைய சொந்த கருத்து என்று சொன்னோம். இதுக்கு என்ன சொன்னீங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல இருந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த வசனத்திலிருந்து அவங்க என்ன சொன்னாங்க, நிரந்தர நாட்பட்ட நோயாளிகளாக இருந்தால் அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு பதிலாக ஃபித்யா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாதான். மாறாக இவங்க தங்களா அறிவிக்கிறதா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாம அறிவிச்சிருப்பாங்களா கேள்வி கேட்டார். அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த கருத்து தான். அதுதான் வருது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டளை இட்டார்கள் வந்தா நம்ம கண்ணை புத்திட்டு ஏத்திட்டு போயிட்டே இருப்போம், சரியா? ஆனால் இதுல என்ன வருது, தெளிவா வருது, அவருடைய சொந்த கருத்தை சொல்கின்றார் என்று தெளிவாக இருக்கிறது. சொந்த கருத்துன்னு சொல்றோமா, இது மடக்கிறார். எப்படி அவர் பொய் சொல்வாரா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல பொய் சொல்வாரா? அவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதைத்தான் சொல்லி இருப்பார். உண்மையிலேயே இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்த கருத்தா என்று நம்ம சிந்திக்கணும். நபி தோழர்கள் அறிவிப்பார்கள், அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தால் இது அவர்கள் சுயமாக சொல்ல முடியாது, நபித்தோழர்கள் சுயமாக சொல்ல வாய்ப்பே இல்லை. இதை கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை நபித்தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக, பொய்யர்களாக, மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாகத்தான் ஹதீஸ் கலையிலே கருதப்படும். அந்த அடிப்படையில் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு நோற்க இயலாதவர்கள் குறித்து சொன்ன இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்குரிய அங்கீகாரத்தை பெறுகிறது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருந்தாலும் இதை அவர்கள் சுயமாக சொல்ல முடியாது. உலகத்துல புது உசுல கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி சவுதி சல்லிக்கு திங்கி அடிச்சுக்கிட்டு அந்த வருமானத்தை பார்க்கணுன்றதுக்காக வேற ஏதாவது மாத்தி கீத்தி சொன்னோம்னா சீட்டை கிழிச்சு அனுப்பிடுவாங்க, பூவாக்கு வழி இருக்காது அப்படின்னும் பொழுது அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு ஆமாஞ்சாமி போடன்றதுக்காக இவரா புது ஒரு உசூல உருவாக்குறாரு. எப்படி எந்த ஒரு சஹாபி ஒரு மார்க்க சட்டத்தை சொன்னாலும் அவரு இஷ்டத்துக்குலாம் சொல்ல மாட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் சொல்லியிருப்பாரு என்று ஒரு அப்பட்டமான பொய்யை அல்லாஹ்வுடைய அச்சம் சிறிதும் இல்லாம ஆய்வாளர் இந்த லட்சணத்துல ஆய்வு பண்ணா விளங்கி போயிடும். எப்படி இந்த மாதிரி நீ எடுக்கிறதாக இருந்தால் சவால் விடுகின்றோம். இந்த மாதிரி சஹாபாக்கள் சொன்ன அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் இவர் டிக்ளேர் பண்ண தயாரா? இந்த மாதிரி பல சஹாபாக்கள் சொன்ன செய்திகள் இப்ப நான் பட்டியல் போடுவேன். இந்த பட்டியலை எல்லாம் இப்ப எடுத்துக்கொண்டு இவர் அறிவிக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல் பக்ரா அத்தியாயத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதுறாரு. என்னது? ஹஜ் சம்பந்தமா வரக்கூடிய வசனம். அதுல மவாசிமில் ஹஜ் இவரா ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறார். இவரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சேர்க்கிறாரு. நீ இப்ப அப்பாஸ் அலி பைரங்க அறைவோலே விடுகின்றோம். குர்ஆன்ல இருந்து இப்ப மவாசிமில் ஹஜ் என்ற வாசகம் நீ எடுத்து காட்டணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி இருக்காங்களா இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் பக்ரால ஓதும் பொழுது மவாசிமில் ஹஜ் என்ற அந்த வாசகத்தை ஓதினார்கள் என்று வருகிறது. இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்பாஸ் அலிக்கு அறை ஓதி விடுகின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுன அந்த வாசகம் இப்ப குர்ஆன்ல இருக்கான்னு காட்டு. அது அவருடைய சொந்த கருத்து. அதுதான் விஷயம். இதை கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுத்தான் இதை அவர்கள் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா இது மாதிரியான கருத்துக்களை நபித்தோழர்கள் சுயமாக சொன்னால் அவர்கள் பொய் சொன்னவர்களாக, பொய்யர்களாக, மார்க்கத்தில் இட்டுக்கட்டியவர்களாகி விடுவார்கள் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தகவல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாகத்தான் ஹதீஸ் கலையிலே கருதப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம ஓதிருப்பாங்களா குர்ஆன்ல அப்படின்னு கேள்வி கேட்டேன்னு வை, குர்ஆன் போயிரு டோட்டலா. இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த திருமறை குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் நல்லா சொல்றான்ல. அந்த அல்லாஹ்வுடைய வேதம் அந்த வாசகம் ஒண்ணும் இல்லாம போயிடும், வசனம் பொய்யா போயிடும். நீ இப்னு அப்பாஸை தூக்கி பிடிப்பாயானால் அல்லாஹ்வுடைய வேதம் அடி வாங்கும், அல்லாஹ்வுடைய வேதம் பொய்யா போயிடும். அப்ப எது முக்கியம்? அவர் ஒரு மனிதர் அப்படி சொல்லிட்டு போ. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு மனிதர் தானே, தப்பா சொல்லிருப்பாரு, முடிஞ்சு போச்சு. இப்படித்தானே பல விஷயங்கள்ல சஹாபாக்கள் தங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் பிரகாரம் தப்பா செஞ்சிருக்கிறாங்க, இல்லன்னு மறுக்க முடியுமா? இதே நபரே சொல்லியிருக்கிறாரு, இவரே பேசியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய சொந்த கருத்து. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தெளிவான நபி மொழியை தவறாக புரிந்து மறுத்து விட்டாருன்னா எழுதியிருக்கிறான். ஆமா, ஏன்
ஹதீஸின் பக்கம் நியாயம் இருந்தா நான் ரசூலா பக்கம் தான் நிக்கணும். ஆயிஷா அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஒண்ணு ஆயிஷா அவங்களுக்கு கண்ணிய குறைவு இல்ல. ஆயிஷா அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஒண்ணு ஆயிஷா அவங்களுக்கு கண்ணிய குறைவு இல்ல. மனிதன் என்றால் தப்பு செய்யக்கூடியவன் தான். மனிதன் என்றால் தப்பு செய்யக்கூடியவன் தான். எல்லோரும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். அவங்களும் தப்புன்னு தெரியும் போது ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும் இந்த விஷயத்துல? நபியுடைய சொல்லா ஆயிஷா ரலியல்லாஹுடைய சொல்லா, நபியுடைய சொல்லா ஆயிஷா ரலியல்லாஹுடைய சொல்லா என்று வரும்போது நபியுடைய சொல்லுதான் நம்ம ஏத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இதை எழுதி இருக்கிறோம். இப்னு உமருடைய சொந்த கருத்து, உமருடைய சொந்த கருத்து நீ சொன்னியா இல்லையா? எப்ப சொன்ன? கிமுல சொல்லல, கிபில சொன்னாரு இவரு. அது என்ன கிமு கிபினா? கிறுக்கு பிடிப்பதற்கு முன்னு, கிறுக்கு பிடிப்பதற்கு பின்னு. கிறுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் சொன்ன, கிபில நீ சொல்லி இருக்கிற. ஜித்தா செனையா சென்டர்ல நீ போய் பேசும் பொழுது சஹாபாக்களும் தவறளிப்பார்கள் சொன்னியா இல்லையா? சொன்ன, நீ சொல்லி இருக்கிற. கிபிலே நீ சொல்லி இருக்கிற அப்படின்னும் பொழுது இப்ப கி பிபி ஆயிருந்தா என்னன்னு தெரியல நமக்கு. கிறுக்கு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். கி மூப்பி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கி மூப்பி கிறுக்கு முத்திய போன பின் அப்படின்னு நிலையில தான் இவர் இப்படிப்பட்ட உளறி இருக்கிறார் என்பதை நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சுய கருத்தாக சொன்னதை அல்லாஹ்வுடைய வகி செய்தியாக சொன்னீர்களே, எவ்வளவு பெரிய பாரதூரமான இட்டுக்கட்டு! அல்லாஹ்வின் மேல இட்டு கட்டுறதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டுறதா இல்லையா? இப்படிப்பட்ட இட்டுக்கட்ட செய்திருக்கின்றீர்கள் என்று கேள்வி கேட்டோமே. வஹி வராத சஹாபாக்கள் சொன்ன கருத்து எப்படி மார்க்கமாகும்? அவங்க அல்லாஹ்வின் தூதரா? வஹி வந்தது அவர்களுக்கு தப்பே செய்ய மாட்டாங்களா? பதில் எங்க? இதுக்கெல்லாம் பதில் எங்க? இந்த பழைய பாக்கிலாம் இருக்கே, இதுக்கு பதில் சொன்னீர்களா?